மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். God is going to bless. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு வெகுமதி கொடுக்கிற ஒரு மாதம். இன்னைக்கு பிரியமான தேவ ஜனமே, எந்தெந்த விதத்தெல்லாம் ஆண்டவர் வெகுமதி கர்த்தர் கொடுப்பார்? 3 பகுதியாக நம்ம பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். முதலில் எழுதப்பட்ட நூல் யோபு தான் என்று சொல்லி சொல்கிறார்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். 2வது, he was a judge. அவன் ஒரு நியாயாதிபதி. அவன் ரோட்டில் நடந்து போனால் பயப்படுவாங்க. நான் வசனம் சொல்கிறேன், நான் அப்புறம் படிக்கலாம். ஆகவே இவ்வளவு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். சுகம் கொடுத்திருந்தார், ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார், செல்வம் இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, நியாயாதிபதியாக இருந்தான், ஜனங்களெல்லாம் நியாயம் விசாரிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் அவனிடத்தில் அவன் வீட்டில் இருந்த எல்லா காரியங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக நிறைவாக இருந்தது. யோபோட முந்தின நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்துச்சு. ஆனால் பொல்லாத பிசாசு இந்த காரியத்தெல்லாம் நடக்கக்கூடாதபடி என்ன செய்தான்னா ஒவ்வொன்றாக சரிந்து விழும்படியாக செய்ய ஆரம்பித்தான். அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டகங்கள், கழுதைகள், அதுக்கப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் ஏராளமான வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்துச்சு. இது நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. உங்களுக்கும் எனக்கும் சில வேளை நன்றாக தான் போய்கொண்டே இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கீங்க? யோபுவை போல இருக்கீங்களா, இல்லை தூஷிக்கிறீங்களா, இல்லை ஆண்டவர் விட்டு விலகி போகிறீங்களா? என்ன தவறு செய்தேன், என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன் ஆண்டவரை என் தொழிலில் நஷ்டம், ஏன் என் பிள்ளைகள் திசை மாறி போயிட்டாங்க, ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நஷ்டம் என்று ஒரு வார்த்தை கூட யோபு சொல்லவே இல்லை. வாயினால் என்ன செய்யலையா, பாவம் செய்யலையாம். அவன் முன்னிலைமை பார்க்கணும். வசனம் சொல்லுது, அவனோட முன்னிலை பார்க்கலும் பின்னிலை அதிகமாக தேவன் ஆசீர்வதித்தாராம். ஒவ்வொரு இக்கட்டு நேரங்களும் தேவனை நோக்கி கண்ணீர் சிந்தினானே ஒழிய குமுறலை, முறுமுறுக்கலை, ஆண்டவரை குற்றம் படுத்தலை. 3வது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இப்படி தான் சொன்னாரே ஒழிய 3 காரியங்கள். அவர் நாவினால் என்ன செய்யலை, குற்றம் செய்யலை. 2வது, இக்கட்டான நேரத்தில் என்ன செய்யலை, முறுமுறுக்கலை, கண்ணீர் சிந்தலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமென். எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரப்படுத்தினான். நல்லா இருக்கும் பொழுதும் ஸ்தோத்திரப்படுத்தினான். நல்லா இருக்க எப்போது, எப்போ? 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனை மாதிரி பூமியிலே சொல்ற, ஊர்ல இல்ல, பூமியில. உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னோம், அப்படிப்பட்ட ஒரு பேர் எடுத்தவன் தான் யோபு. ஆனால் என்ன செய்தான் என்று சொன்னால் 4ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். ஆமென். பாருங்க, பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து அவங்க பர்த்டே அன்னைக்கு பலி செலுத்துவானாம். அவங்க வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பலி செலுத்துவானாம். இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் வெகுமதியை கொடுக்கிற ஒரு மாதம்.
இந்த மாதம் வெகுமதியை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ரிவார்டு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். அவன் ஜெபம் பண்ணப்ப என்னென்ன இழந்தானோ அதெல்லாம் எத்தனை மடங்கு கொடுத்தார் ஆண்டவர்? 2 மடங்கு கொடுத்தார். இந்த மாதம் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் உங்கள் முன்னிலைமை பார்க்கும். 5 மாதத்தில் பார்க்கலும் இந்த 6ஆம் மாதம் ஆண்டவர் வெகுமதியை கொடுக்கிற மாதம். 6ஆம் மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம். முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. முற்றிலும் ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஜூன் மாதம் எனக்கு வெகுமதி கொடுக்கிற ஒரு மாதம். பிசாசு என்னை தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஆதியில் எல்லாம் இழந்து போயிட்டான். ஒட்டகம் போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, கழுதை போச்சு, பிள்ளைகள் போச்சா, 10 பிள்ளைகள் போனாங்க, எல்லாருமே போயிடுச்சு. வேலைக்காரங்க எல்லாம் போச்சு. கடைசியில் அவன் சரீரமும் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கங்கே அப்படியே இந்த ஓட்டை எடுத்து சொரிஞ்சு கொண்டு இருப்பான். அப்படியே கொப்பளமாக வர ஆரம்பிச்சிச்சு. சரீரத்திலையும் பாடு. மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அந்த அளவுக்கு மோசம் போயிட்டான். ஆனால் எந்த அளவுக்கு அவன் இருந்தான், அவன் நடந்து போனால் ஜனங்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அவன் வந்து நின்னா ஜனங்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்துருந்தாருன்னா, யோபு கொடுத்தார். ஏன் யோபோட வாழ்க்கையில் ஒய் லார்ட் ஒய் இந்த கேட்குறோம் நம்ம. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி? ஏன் ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு மாத்திரம் இப்படி? ஏன் ஆண்டவரே அவருக்கு மாத்திரம் இப்படி? ஏன் ஆண்டவரே நல்லா தானே ஜெபிச்சாங்க, நல்லா தானே உபவாசித்தாங்க, நல்லா தானே ஆலயத்துக்கு போனாங்க? சில வேளையிலே கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் சில காரியத்தை அனுமதிப்பார். எதற்கென்று சொன்னால், உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அவன் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை 2 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்தாங்க. அவன்கிட்ட இருக்க எல்லாமே இழந்து போனார்கள். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி இழந்து வந்து நிற்கிறீங்களா? இன்றைக்கி வீதியில் வந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கான். கஷ்டமான நேரத்தில் யோபு சொன்னது, சமுதாயம் அசட்டை பண்ணாங்க, அந்தஸ்து குறைஞ்சி போச்சு, தேவனிடத்தில் இரக்கம் வைத்திருந்தாங்க. ஆனால் சகோதரிகள் யாருமே வரல, உறவினர்கள் யாருமே வரல. வந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யோபு தன் வாயினாலே குற்றம் சொல்லலை, முறுமுறுக்கலை. ஏன் ஆண்டவரே என்று கேட்கல. ஒருவேளை நீங்களும் இப்படி வரலாம். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிங்க. 3வது, அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இழந்து போனது எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். உங்களுக்கும் இழந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதம் திருப்பி கொடுக்க போகிறார். என்னென்ன நீங்கள் இழந்து போனீங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு முந்தின ஆசீர்வாதத்தை விட வரப்போகிற 6ஆம் மாதத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிச்சயம் அது 2 மடங்கு வெகுமதியை கொடுக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். கர்த்தர் உங்களை தைரியமாக இருங்க. மற்றவர்கள் மத்தியிலே உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அற்புதம் செய்கிற இயேசு உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய தேவன் அவளோடு கூட இருக்கிறார். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த பாடு? ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவரே சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை மடங்கு தெரியுமா? 2 மடங்கு வெகுமதிகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிசாசு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். பாதுகாப்பு கொடுத்த வேலி எல்லாத்தையும் எடுத்து போட்டான். ஆனால் ஆண்டவர் சும்மா விட்டாரா? விடலை. ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்?
முதலாவது ஒரு சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ணு, பலிச்செலுத்து. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்களாம், அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய சகோதரிகள்லாம் வந்து அவனுக்கு வெகுமானங்களை கொடுத்தாங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, எல்லா பிரதர்ஸ் கொடுக்குறாங்க, சிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இவங்கெல்லாம் ஒரு மனுஷன் கொடுத்து மேலே வந்துட்டான்னு சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. கர்த்தர் தான் உயர்த்துவார், தேவன் தான் உயர்த்துவார். எந்த மனிதனும் உயர்த்த முடியாது, கர்த்தர் மாத்திரம் உயர்த்துவார். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அதுக்கு அப்புறமேலு தான் இவருடைய சகோதரர்கள் சகோதரிகளாம் வெகுமானம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு வேளை இருந்து சொல்லுவாங்களாம், சகோதரர் நான் கொடுத்தனால தான் அவர் இப்படி இருக்கிறார், நான் உதவி செய்தனால தான் இப்படி இருக்கிறார். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார், 4 தலைமுறையை பார்த்தாராம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடு நாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆடுகளும் மாடுகளும் மிருக ஜீவனுங்களும் வேலைக்காரர் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் பிள்ளைகளில் மாத்திரம் 10 தான் கொடுத்தார். அதுக்கு 2 மடங்கு கொடுக்கல. அதுக்கு ஏன் கொடுக்கலன்னா, இவர் பரலோகத்துக்கு போகிறப்ப அந்த 10 பிள்ளைகள் தான் இருப்பார்கள். ஆமென். கணக்கில் தப்பு விட மாட்டார் ஆண்டவர். அங்கே போனோன்னா 2 மடங்கு இல்லை, அங்கே போனோன்னே இங்கே இருக்க பிள்ளைகள் அங்கே இருக்கவன். ஆனால் பூமியில் இருக்கும் பொழுது 10 பிள்ளைகள் பூமியில், 10 பிள்ளைகள் பரலோகத்தில். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு எழுந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நற்செய்தி, கவலைப்படாதீங்க, பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எல்லா சிறை இருப்பையும் ஆண்டவர் திருப்ப போகிறார். எல்லா இருளான பகுதியை ஆண்டவர் திருப்ப போகிறார். எல்லா முறுமுறுப்பையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் கண்ணீர் யாவும் துடைப்பார். என் ஆண்டவர் யோபுவை எல்லாத்தையும் வேலி அடைச்சி தான் வச்சுருந்தார். நல்லா தான் போய் கொண்டு இருந்துச்சு. மாதம் வருஷத்துக்கு என்ன பண்ணுவாராம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவார். சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமா தான் இருந்தான். அவனுக்கு ஏன் இந்த பாடு? நான் பிசாசு போய் கேட்குறான், நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட, அதனால் அவன் சந்தோஷமாக இருக்கான், நீ பிடுங்கி பாரு, அவன் உன்னை தூஷிப்பான். ஆண்டவர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கார், நீ போய் அவனை என்ன வேணாலும் செய், ஜீவனை தொடாத அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் ஆண்டவர் வேலியை அடைத்து வைத்த வேலியெல்லாம் எடுத்துட்டான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? விடலை. அவன் சொல்கிறான், நான் மரித்தாலும் என் தேவனை என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். அந்நிய கண்கள் அல்ல, ஏன் சொந்த கண்களே அவரை காணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவதை மற்றவர்கள் பார்க்க போகிறாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு வெகுமதியை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க உயர்றத கர்த்தர் மற்றவர்களை பார்க்கும்படி வைக்க போகிறார். இவங்களா இந்த குடும்பமா கர்த்தர் செய்ய போறாருங்க. ஹல்லேலூயா. வருகிற மாதம் முழுதும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அள்ளி 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 கொடுக்க போகிறார். நிறைவான ஆசீர்வாதம். நீங்க எதை தொட்டாலும் ஆசீர்வாதம். நோய் வராது, பாடு வராது, தரித்திரம் வராது, இழப்பு வராது, எந்த ஒரு தீங்கும் வராது. கர்த்தர் உங்களை என்னையும் நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இழந்து போயிருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றார், கவலைப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மோசைக்கு மாத்திரமில்லை, நான் உன்னோடு யோசுவா 1:5, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். யோபு ஆஸ்வதித்த தேவன் உங்களை ஆஸ்வதிக்க மாட்டாரா? நிச்சயம் ஆஸ்வதிப்பார். ஆமென். எப்படி ஆஸ்வதிப்பார்? சும்மா அப்படியே பிறந்து போனதெல்லாம் அப்படியே கொடுத்தாரு இல்லை, ஏதோ காலத்தை ஓட்டுறான்னு இல்லை. அவனை மாதிரி எமிமால் மாதிரி
அழகுள்ள ஒரு பெண் இந்த பூமியிலே இல்லையா. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். கொடுக்கிற ஆசீர்வாதம் பூரண ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்க சிறையிருப்பை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக நான் நன்றி செலுத்தி ஜெபிப்போமாக. தகப்பனே, 5 மாதங்கள் கிருபியாக எங்களை நடத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்த தயவிற்காக உமக்கு நன்றி சுவாமி. கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உம்முடைய பரிசுத்த கரம், பாதுகாக்கும் கரம் எங்களை வேலி அடைத்து எங்கள் குடும்பத்தையும் காத்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, உம்முடைய துணையோடு, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் கடந்து போகிறோம் சுவாமி. எங்களோடு நீங்கள் கரம் பிடித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, இவைகளை எல்லாவற்றிலும் ஆண்டவரே, இந்த முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற வார்த்தையினுடைய பொருளை நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக, கர்த்தரை விட்டு பிரியாமல் ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் எங்களை இந்த நாளில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் பிரதிபலனாக மாறும்படிக்கும், இது தேவனுடைய வார்த்தை, இதற்குள்ள ஜீவன் உண்டு, இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும், இது என்னை சாட்சியாக நிறுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டு அநேக பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வராத பிள்ளைகளையும் இந்த ஆசீர்வாதம் கடந்து போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Da